உன்னத இயேசு கிறிஸ்து பேரிலே மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான 5ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு அதிகாலை வேளையிலும் சமூகத்தின் எல்லா மக்களையும் குடும்பங்களையும் குறித்த நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். உலக மக்களின் மீட்பராக உன்னத வாழ்வின் நன்மைகளை தந்து எல்லா அடிமைத்தனங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுதலையான வாழ்விற்கு வழிநடத்தும் நல்லாண்டவரே, சபைகளும் ஆசீர்வாதமான 5ஆம் மாதத்தின் முதல் நாளுக்காகவும் முதல் ஓய்வு நாள் அதிகார வேலைக்காகவும் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். தன்னை தகப்பனே உடைய காரணியத்தினாலும் பேரிரக்கத்தினாலும் மட்டுமாய் எங்களை பாதுகாத்து இங்கே பராமரித்து நடத்துகிற உன்னத அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உலகம் பல்வேறு சவால்களை சந்திக்கிற நேரத்திலும் சர்வ வல்லவர் எங்களை சகாயம் செய்கிறவராய் எங்களுடன் இருப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த காலை எங்கள் தேசத்தின் நன்மைகளுக்காய் எங்கள் சமூகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தரித்து நிற்கும் போது துயாவியானவர் எங்களை ஏற்றுக்கொள்ளவும் எங்கள் மன்றாட்டுகளை அங்கீகரிக்கவும் ஒரு நிறைவான பதிலை தந்து எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். ஜனங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 70வது பாடல். சீக்கிரியே நமஸ்தே நமோ நமோ, நீ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. கிறிஸ்தவ கீர்த்தனை 70. சீத்திரியே நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படை தாழுநாத பரமச பிரசாத, பார்ப்படை தாழுநாத பரமச பிரசாத, நாளும் தூய வேத நமோ நமோ நமோ. சீத்திரியே நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரமே நமோ நமோ, எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரு நலமின்னை, சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரு நலமின்னை, எந்த விபோக்கு வந்தாய் நமோ நமோ நமோ. சீத்திரியே நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தினாச நமோ நமோ, புது எருசலேம் நகராச நமோ நமோ. எங்கு நின் அரசேர எவரும் இன்புகள் கூரை, எங்கு நின் அரசேர எவரும் இன்புகள் கூரை, துங்க மந்தை சேர நமோ நமோ நமோ. சீத்திரியே நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திடபலமழித்தமைக்கவா நமோ நமோ. கரிசுத்து தான புத்தி கபடற்ற மன சுத்தி, கரிசுத்து தான புத்தி கபடற்ற மன சுத்தி, திருமொழி பற்று பக்தி நமோ நமோ நமோ. சீத்திரியே நமஸ்தே நமோ நமோ, நீ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சங்கீதம் 100 1 முதல் முடிய வசனங்களை படிக்க கேளுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியுடன் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் நாடுகளுமாக இருக்கிறோம்.
அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கு உள்ளது. அல்லேலூயா. ஜெபிப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிகாலையிலும் நம்முடைய உள்ளத்தை காண்கிற இறைவனிடத்தில் நாம் ஒருகணம் ஆழ்த்தவும், நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்தில் ஒப்படைக்கவும், நம்மில் காண்கிற பலவிதமான குறைகள் குற்றங்கள் உண்டு, அவைகளை மன்னிக்கிற தயப்படுகிற கிறிஸ்துவினிடத்தில் தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்து வேறு ஒருவர் இருக்கிற குறைகள் குற்றங்களை மன்னிக்க வேண்டும். ஆபிரகாம் சொன்னது போல நாம் சகோதரர்கள் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், வீணான பிரச்சனைகள் வேண்டாம், வம்புகள் வேண்டாம். கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் ஒரு சகோதரராக எண்ணிக்கொள்வோம். ஒருவருக்கு விரோதமாய் நாம் தீங்கு செய்ய வேண்டாம், ஒருவருக்கு விரோதமாக செயல்பட வேண்டாம் என்று சொல்லி ஒப்புரவானது போல கொஞ்ச காலம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதுக்குள் இருக்கும் கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், பழிவாங்கிற எண்ணங்கள், இவைகள் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும் போது கிருபையுள்ள ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய், நம்மை மன்னிக்கிறவராய், மீட்பு தருகிறவராய் இருக்கிறார். உலக மக்களின் மீட்புக்காக ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம் இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆகவே நாம் ஆண்டவர் கேட்பான், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், சகோதரிகளுக்குள்ளே இருக்கிற குறைகள், ஒருவரை குறை சொல்லி எங்களை மேன்மை நான் நினைக்கிற பல சந்தர்ப்பங்களை எல்லாம் விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் அகமகிழத்தக்கதாக கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவிலே நாங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ள யாவையை அனுக்கிரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு நாம் கேட்போம். ஐயாக்கவே நம்முடைய அறிக்கைகளை அங்கீகரிக்கிற அருளாளர் இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைகளை குற்றங்களை மன்னித்து ஒரு பொது வாழ்வின் நன்மைகளை காண வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறபடியினால் அவர் நம்மை மன்னிக்கிறார். நம்முடைய சொந்த பிள்ளைகளாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இதை தூய்மையோடு கூட நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருக்கு சொல்லுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், அந்த ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறபடினால நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுவோம். தூய இதயத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய், நாம் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஆண்டவரே இந்த தடைகள் போராட்டத்தை நடுவில் நம்முடைய தயவு வெளிப்படணும், அடைக்கப்பட்ட வாசல் எங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு கூட கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெயமான நன்மைகளை தந்து எங்களை மேன்மைப்படுத்தும் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான ஓய்வு நாள் காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பல்வேறு சூழ்நிலைகளும் வேதனைகளோடு, பாடுகளோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு கூட நாங்கள் என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று ஏக்கத்தோடு கூட இருக்கிற அருமையான எங்கள் தேசவாசிகளுக்காக, அருமையான எங்கள் அன்பு குடும்பம், அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உன்னதமான ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவால் வருகிற ஒரு மெய்யான சமாதானமும் ஒரு சந்தோஷமும் ஒரு சரீர விடுதலை ஆற்றல் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கிற தாக்கங்கள் அநேக வாழ்க்கை வேதனைக்குள்ளாய் இருக்கிறது, உலக நாடு முழுவதும் வேதனைக்குள்ளாக்கிறது. ஆண்டவரே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள், அருமையான பிள்ளைகள் தங்கள் வாழ்வின் நன்மைகளுக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தேசத்தில் பல நாடுகளில், பலவிதமான மாவட்டங்களில், பலவிதமான கிராமங்களில், மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். தடைகளோடு கூட இருக்கிறார்கள். ஆண்டவர், சரியான பாதுகாப்பு இல்லாதபடி, உணவில்லாதபடி, தண்ணீர் இல்லாதபடி, மாற்று வஸ்திரங்கள் இல்லாதபடி பல இடங்களில் முடங்கி இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரை நீங்க நாமே கண்ணோக்கி பார்த்து எவ்விதமான குறைகளும் வராதபடி கிறிஸ்துவிலே நிறைவான நன்மைகளை கண்டு கொள்ளத்தக்கதாக, நல்ல ஒரு செய்திகளை கேட்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியான கிருபை புரியும்படியா நாங்கள் செபிக்கிறோம். விளைவினத்தினால் சிக்கி தவிக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். சரியான மருத்துவங்களை பெற்றுக்கொள்ள முடியல,
சரியான சிகிச்சைகள் கிடைக்கல, ஐயோ இந்த வேதனையில நாங்கள் கஷ்டப்படுகிறோமே, என்ன செய்வோம் என்று சொல்லி புலம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த பலவீனத்திலும் என் பலன் எனக்கு பூரண விளங்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உமது பலனை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தாங்கி நீங்க மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எந்த தீங்களும் வராதபடி இரத்த கோட்டைகளை மறைத்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வழியாக இனிய செய்திகளை கேட்கத்தக்கதாக எனப்பன் கிருபை புரியும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, வைத்தியசாலைகள், மருத்துவமனைகளில் ஆண்டவரை பல்வேறு நிலைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்காக செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தேவனாய் கர்த்தர் தடங்கள் நடுவில் தயவை வெளிப்படுத்தி பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தெரியாதை கலங்காதே, நானும் தேவன் என்று சொன்னவர் நம்முடைய பிள்ளைகளை துணையாக நின்று ஒவ்வொருவரையும் தாங்கி அந்த பாடுகள் கஷ்டத்தின் நடுவிலும் பரமனேயுடைய பாதுகாவல் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அப்பா, ஒரு சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் கொடுத்தவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் இந்த பலவீனத்தின் நடுவில், இந்த போராட்டத்தின் நடுவில் சவாலோடு கூட செயல்படுகிற கம்மியான மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள எந்த தொற்றுகளும் அணுகிவிடாதபடி இரத்த கட்டுகளை மறைத்துக் கொள்ள தூய்மை பணியாளர்களுக்காக செபிக்கிறோம். அந்த அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள காவல்துறையினர் அதிகாரிகளுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய அன்பினாலே ஆட்கொண்டு ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேசம், தேசவாசிகளுக்காக, எங்கள் சமூகத்தில் வாழ் எல்லா குடும்பங்களுக்கு, அந்த சகோதர சகோதரிகள், அருமையான பிள்ளைகள், பச்சிள குழந்தைகள், இளம் பாலகங்கள், வாலிப சகோதர சகோதரிகள், அருமையான தாய் தந்தை, அந்த வயது தாத்தா பாட்டி ஒவ்வொருக்காக செபிக்கிறோம். எந்த இடையூறுகளோ பலவீனங்களோ வராதபடி இரத்த கோட்டைகளை மறைத்து கட்ட பாதுகாத்துக் கொள்ள குடும்பங்கள தேவைகள் உண்டு. ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்த பல கனவுகள் உண்டு, பிள்ளைகளை குறித்த பல எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சகாயம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து எல்லா இடை நீங்களாக்கி ஏற்ற நேரத்திலே ஏற்ற நன்மைகளை, ஏற்ற ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அந்த கிருபைக்காரு செய்த பணிவிடைகளை செய்யும்படியான வழிகளை, வாய்ப்புகளை அந்த உருவாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தோட்டங்கள், துறவுகள், பயிர்ப்பட்சிகள், மிருகச்சீவராசிகள், பட்சிகள், பறவைகள், அந்த வியாபார ஸ்தலங்கள், தொழிற்கூடங்கள் ஒவ்வொன்றையும் கட்ட நீங்க ஆசீர்வதித்து பணிக்கு பெருக கிருபை பெறும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எல்லா ஈவுகளை கத்த கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளின் ஞானம், விவேகத்தை, ஆற்றலை கத்த கொடுத்து நீங்க மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வெற்றியான வாழ்வை கத்த தந்து மேன்மைப்பட ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், திருச்சபைகள், மிஷனரி ஊழியர்கள், வடமாநில ஊழியர்களுக்காக செபிக்கிற ஊழியர்களை கண்ணோக்கி பாரு. ஊழியர்கள் எதிராக இருக்கிற சவால்கள், பாடுகள் நடுவில் ஆண்டவரே நீங்க வைத்திருக்க நல்ல பங்குகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், அழிந்து போகிற ஜனங்கள் பல்வேறு பிரச்சனைகளாய் மாறத்தக்கதாக யாவையான கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஊழியக்கார வாழ்க்கையில் அடிப்படை எல்லா தேவைகளையும் ஆண்டு சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை சார்ந்த எல்லா மக்கள், குடும்பங்கள், இந்த சமூக ஒவ்வொருக்காய் மறுபடியும் செபிக்கிறோம். எந்த தீங்குகளோ, எந்த வியாதிகளோ ஒருவரே அணுகிவிடக்கூடாது. ஆண்டவரே, உடைய பராமரிப்பு, உடைய பாதுகாவல் அந்த பிள்ளைகளோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நிறைவை காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்றாட வாழ்வின் தேவைகள், எங்கள் வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதம் ஒவ்வொன்று வந்து சேரும்படியாக அந்த கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துணிகளும் உமக்கை சொல்லுகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துபடியாக வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவிலே எடுத்த நாமத்தினாலே மகிழ்ச்சியான ஆளுநர்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்முடைய சமூகத்திலும் பல தடங்கள் ஏற்பட்டாலும் அவனோட தயவு நிறைவாக வெளிப்படுவதாக, ஆலயத்தை நேசித்து உடைத்த நேசி கொடுக்கிற எல்லா பங்களிப்புகளுக்காக, எல்லா காணிக்கைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிரதிபலனை துரியாவுக்கான கிருபை புரிவாராக. இந்த வாரத்தில் பிறந்தநாளை சந்திக்கிறவர்கள் 6ஆம் தேதி ஜேக்கப் ஜான், மிஸ்ஸஸ் ஜஸ்டின் தாஜ் 7ஆம் தேதி, மிஸ்ஸஸ் பொன்பத்மா, மிஸ்ஸஸ் ரிஜினி சுதா 8ஆம் தேதி, மிஸ்ஸஸ் மேரி லதா, மிஸ்ஸஸ் முருகன் 9ஆம் தேதி, மிஸ்ஸஸ் சின்னநாடான், மிஸ்ஸஸ் முத்துநாடான் ஆகியோர்கள் இந்த வாரத்தில் பிறந்தநாளை சந்திக்கிறார்கள். பிறந்தநாளை சந்திக்கின்ற அருமையான பிள்ளைகளை திருச்செடி சார்பாக வாழ்த்துக்களை கூறுகிறேன். கடவுளின் ஆசியும் அருளும் அனுதினம் நகைகளோடு கூட நிறைவான வாழ்வுக்கு வழிநடத்துவதாக. குலைந்த காலையில் ஒரு வசனத்தை நாம் சிந்திக்கும் போது, இந்த மாத துவக்க நாளிலே சிந்தித்த அந்த வசனம் ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்,
இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? அன்பிற்குரியவர்களே, இந்த தூக்க நாளில் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை, ஏதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். பல்வேறு சூழ்நிலையில் முடங்கி இருக்கிற நமக்கு, பல எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து ஏமாற்றத்தை கண்டு இருக்கிற நமக்கு இந்த வார்த்தை ஒரு புதுமையாக இருக்கலாம். குறிப்பாக இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், மே மாதம் 3ஆம் நாள், ஒரு முக்கியமான ஒரு நாள். அது என்ன என்றால், நமது இந்திய நாட்டிலே கொரோனா வைரஸிலிருந்து விடுதலை பெற இந்திய அரசு அறிவித்த ஊரடங்கு 40வது நாள் என்று நாம் எல்லோரும் அறிந்து கொள்கிறோம். மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் ஏப்ரல் 14 வரை 21 நாட்களும், ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 3 வரைக்கும் 19 நாட்கள் பார்க்கும்போது 40வது நாள். இதிலே ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார், ஒரு மாற்றத்தை தருவார். வேதத்தை படிக்கும் போது 40 என்று சொல்லும்போது அதிலே ஒரு முக்கியமான அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த 40க்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகிய இந்த 40ஆம் நாளிலே ஒரு மாற்றத்தையும் ஒரு புதிய காரியத்தையும் கர்த்தர் செய்வார் என்பதற்கு எந்த ஐயமே கிடையாது. நோவாவின் காலத்தில் பூமியில் ஜனங்களின் அக்கிரமம் கீழ்ப்படியாமை அதிகமாய் பெருகி வந்தது. ஆண்டவர் எத்தனையோ முறை பேசினார், ஜனங்களோடு கூட பேசினார், தீர்க்க தரிசனமாய் பேசினார், தேவ வார்த்தைகளை வல்லமை இறக்கி பேசின போதிலும் ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்கல. அற்பமாய் எண்ணி தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய வருமானங்கள் இவைகள்தான் மேன்மை என்று சொல்லி நிர்விசாரமாய் இருந்தார்கள். அதனால தேவனுடைய கோபம் இந்த பூமியில் வந்தது. ஆண்டவர் ஒரு நாள் நோவாவை அழைத்தார், ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். அப்படியே நோவா செய்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது 40 நாள் இரவும் பகலும் பூமியிலே மழையை நான் பரிசிக்க பண்ணுவேன். அந்த நோவாக்கு சொன்ன வார்த்தை அதுதான், நீ ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும், அதிலே நான் உங்களை பாதுகாக்கப் போகிறேன். ஏனென்றால் 40 நாட்கள் இரவும் பகல் இந்த தேசத்தில் ஒரு பெரும் மழையை நான் பரிசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன, நீயும் உன்னுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால் அந்த பேழைக்குள் ஏறுங்கள் என்றார். அப்படியே அவன் செய்தார். அந்த 12ஆம் வசனத்தை படிக்கும் போது 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. பேழை அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறது. இப்ப நோவா அவனுடைய குடும்பம் அந்த பேழைக்குள்ள இருக்கிறார்கள். பெரும் வெள்ளத்தின் பெருக்கினாலே பேழை மிதந்து கொண்டே இருக்கிறது. இப்ப உள்ளே இருக்கிறவர்களுக்கு வெளியே என்ன நடக்கிறது என்றுமே தெரியாது. பேழை மிதந்து உயர்ந்து அது சென்று கொண்டே இருக்கிறது. எவ்வளோ பேருக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பேழைக்குள்ளே இருந்து வெளியே என்ன நடக்கிறது பார்க்க முடியாது, ஒன்றுமே அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே பேழைக்குள்ளே அப்படியே அவர்கள் முடங்கி இருக்க 40 நாட்கள் அவர்கள் அப்படியே முடங்கி இருக்கிறார்கள். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 40 நாள் சென்ற பின் நோவா தான் செய்திருந்த பேழையின் ஜன்னலை திறக்கிறப்ப 40வது நாள் முடியும் போது அந்த பேழைக்குள்ள இருக்கிற அந்த ஜன்னலை நோவா மெதுவாக திறந்து பார்க்கிறார். பூமியை பார்த்து 40 நாட்கள் ஆகிறது. என்ன செய்வது, ஏது செய்வது அறியாதபடிக்கு மெதுவாக பேழை திறந்து அவன் பார்க்கிறான். ஜன்னல் வழியாக அவன் எட்டி பார்க்க, ஏதாவது தெரிகிறதா, ஏதாவது கிடைக்குமா, பூமியில் கால் பதிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறார். ஆனால் ஒரு பெரிய நெருக்கடியிலிருந்து ஒரு தளர்வு வருகிறது. என்ன என்று சொன்னாலும் ஒரு காகத்தை அவன் வெளியே அனுப்புகிறான். அந்த காகம் அந்த பூமியிலே கால் பதிக்க முடியாதபடியினாலே அது வரத்தும் போக்கும் உள்ளதுமாய் என்று பேழை வெளியே போகும், வெளியே உள்ளே வரும். ஆகவே பூமியிலே கால் பதிக்க முடியாது, சுதந்திரமாக ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்ல சூழலு அந்த காகம் பரத்தும் போகுமாக இருந்தது. நோவா புரிந்து கொண்டான், ஏதோ ஒரு தளர்வு வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு தளர்வு வந்திருக்கிறது. நிச்சயமாகவே இந்த காகம் போக்குவரத்துமாக இருக்கிறது. ஆனால் துணிந்து மண்ணிலே உதவி செய்ய முடியாது என்று சொல்லுகிற ஒரு சூழலை அவன் நன்றாக புரிந்து கொண்டான். ஆம் நண்பர்களே, இன்றைக்கு நாமும் இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து 40வது நாள் வீட்டிலே நாம் முடங்கி இருக்கிறோம். 40 நாட்களாக வேலைக்கு செல்ல முடியல, எந்த வருமானமும் இல்லை, ஒரு அடிமை நேரத்தில் இன்னொரு பிள்ளைகளை பார்க்க முடியல, உறவுகளை பார்க்க முடியல, நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியல, எல்லா வழிகளும் வாய்ப்புகளும் அடைக்கப்பட்டது போல் இருக்கிறது. இந்த அடிமை தளத்தில் விடுதலை உண்டாய் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த 40 நாட்கள் முடிந்த நமக்கு ஏதாயிலும் ஒரு வழி பிறக்கம் அறிவது போல அந்த நோவா அந்த பேழையுடைய ஜன்னலை திறந்தது போல இன்றைக்கு
இன்னைக்கு நாம இந்த 40 நாள்ல ஒரு விடுதலை உண்டா, கர்த்தர் புதிய ஒரு காரியம் செய்வார் என்று சொன்னது போல நிச்சயமாக நாம் திறந்து பார்க்கனால் ஒரு சிறிய ஒரு தளர்வு நமக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறார். பெருமழை அந்த பெரும் வெள்ளத்திலிருந்து ஒரு மாற்றத்தை பெற்று அந்த ஜன்னலை திறக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய காற்றை கர்த்தர் நமக்கு செய்கிறார். இந்த பொல்லாத அடிமை தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு தளர்வு ஏற்படுகிறது. இதனால் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அது தோன்றும் என்று ஆண்டவர் சொன்னது போல இன்றைக்கு நமக்கு வேலைக்கு போகிறாங்க. இந்த அரசு நமக்கு ஒரு அறிவிப்பை சொல்லுகிறது, வேலைக்கு போகலாம், அன்றாட கடமைகளை செய்யலாம். ஏன் ஒரு மாற்றம் ஜன்னலை திறக்கும் போது ஒரு சிறிய ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கிறது, வழி பிறக்கிறது. சிகப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நம்முடைய குமரி மாவட்டம் கூட இப்பொழுது ஆரோக்கிய மண்டலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு தளர்வு, ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிற நம்ம வாழ்க்கையில அடிமை தினத்திலிருந்து ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கற்று தருகிறார். ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு அந்த சிகப்பு மண்டலம் என் மேலும் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? ஆகவே அது ஒரு ஆரஞ்சு மண்டலமாக மாறி இருக்கிறது. ஆகவே இந்த போக்கும் வரும் இந்த இடத்துல தங்கி இருக்க முடியாது, வெளி மாநிலங்களுக்கு போக முடியாது, மாவட்டங்களுக்கு போக முடியாது. நம்முடைய மாவட்டத்தில் எதற்காக அந்த போக்கும் பருவமாய் இருந்தோல காலையில போய் கொஞ்சம் வேலை செய்து வீட்டுக்கு வந்துடணும், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும். அந்த போக்கு வேற இடத்துக்கு சொந்தக்கார ஒரு இடம் போகக்கூடாது, போக்கு பருவமாய் நிரந்தரமாய் இருந்து விடக்கூடாது. அதனால ஒரு தளர்வு கிடைத்திருக்கிறது. நீங்க போயிட்டு வெளியே வரலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிற பின்னும் 7 நாள் பொறுத்து, அதாவது இன்னும் ஒரு 7 நாள் கழியும் போது நிச்சயமாக நம்முடைய மாவட்டம் பச்சை மாவட்டமாக மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று சொன்னது. பின்னும் 7 நாள் பொறுத்து அந்த நோவா ஒரு புறாவை எடுத்து வெளியே விடுகிறார். அந்த புறா வெளியே போயிட்டு வரும்போது நல்ல ஒரு ஒலிவ இலையை, பச்சையான ஒரு ஒலிவ இலை அது கொத்தி வருகிறது. உடனே புரிந்து கொண்டார், மழை ஓய்ந்திருக்கிறது, அடிமைத்தனங்கள் முடிந்திருக்கிறது, நிச்சயம் பூமியில புல்பொண்டுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்தது. இனி ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கை, 40 நாட்கள் இந்த பேழைக்குள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வரப் போகிறோம். இனி நமக்கு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை உண்டது நோவா புரிந்தது போல. இதை கேட்கும் அறிஞானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த 40 நாட்கள், இந்த 40 நாள் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. 7 நாட்கள் செல்லும் போது ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆற்றல் முடங்கி இருக்கிற எல்லா முடக்கங்களை விட்டு நல்ல தளர்வுகளை பெற்று நாம் செய்து ஒவ்வொரு கடமைகளை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய பச்சை மண்டலம் என்று சொல்லி 7 நாட்கள் கழிவுண்டு நிச்சயமாக அறிவிக்கப்படும் கொரோனா தொற்று உமது மாவட்டத்திலே இல்லை, இந்த தேசத்திலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை, இதை நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இது நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி 43:19 அந்த கேட்பது போல நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கற்றுத்தர். இன்னொரு வேதத்தில் ஒன்றை நாம் பார்க்கும்போது அன்றைக்கு கர்த்தர் யோனாவை நினைவைக்கு அனுப்பினார். ஆனால் நினைவே மக்களுடைய அக்கிரமம் பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து யோனாவிட்ட சொன்னால், நீ அந்த நினைவைக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நினைவைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். யோனா அந்த நினைவைக்கு போனார். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்தால், யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். இந்த செய்தி கேட்டோன்னா அந்த ராஜா முதல் எல்லா ஜனங்களும் ஒன்று கூடினார்கள். ஐயோ, நம்முடைய தேசம் அழிக்கப்படக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் அழிக்கப்படக்கூடாது, நாம் எல்லாரும் வாழ வேண்டும், அதற்காக என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, பாவங்களை விட்டு எல்லாரும் கர்த்தருடைய பாதத்தில் போய் நம்ம தாழ்த்து ஜெபமானம் சொல்லிட்டு அந்த நினைவேனுடைய அந்த அரசன், அந்த மன்னன் ஒரு பெரிய ஒரு கட்டளை குறைத்து தேசத்தின் எல்லா மக்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு இடத்துல கூடினார்கள், உபவாசித்து அவர்கள் ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? 40வது நாளிலே நினைவே மக்கள் அழிவில் நின்று காக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய ஒரு அழிவு, ஒரு பெரிய ஒரு ஆபத்து, ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்கிறது. இதுல நானும் என் குடும்பம் பிழைத்துக்கணும், எங்க தேசம் பிழைக்கணும், எங்க தேசத்தில் எங்கள் பிள்ளைகள் பல இடத்துல இருக்கிறார்கள், பல தேசத்துல இருக்கிறார்கள், எல்லாரும் பிழைக்க வேண்டும் என்று சொல்லுகிற சிந்தனையோடு
உபாசத்தோடு அழுகையோடு எல்லாரும் ஜெபம் பண்ணினாங்க. எத்தனாவது நாள் தேசம் அழிக்கப்படும் அதே 40 நாளில் நினைவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி வந்தது, ஒரு பெரிய ஒரு மீட்பு வந்தது. நிச்சயமாகவே இன்றைக்கு நாமும் குடும்பமாய் தனியாய் சபையாக திறப்புடன் என்று ஜெபிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் மாற்றத்தை தருவார். புதிய காரியத்தை நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகளுக்காக தருவார் என்பதற்கு எந்த ஐயமே கிடையாது. இந்த 40 என்பது ரொம்ப முக்கியமான இனிவத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உலக மக்களின் மீட்புக்காக, அந்த உலகத்தில் பாடுகள் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலைக்காக, அவன் தனக்கு நெருங்கிற பாடுகள் உபத்திரத்திலும் ஒரு நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்ள என்பதற்காக இயேசு வனாந்தரத்தில் சென்று 40 நாள் இரவு பகலாக ஜெபம். சோதனையை வெல்லத்தக்கதான ஆற்றலை சத்துடைய தலைகளை நிர்மூலமாக்குவதற்காக இயேசு 40 நாள் ராப்பல ஜெபம். மத்திய செய்தி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறார், அவர் இயேசு இரவு பகல் 40 நாள் உபவாசம் இருந்து அவர் தனியாக ஜெபம் 40 நாளிலே கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு, எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு வேதனை நடுவுடன் ஆண்டவர் வேண்டிய நன்மைகளை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார். இந்த உலக மக்களின் மீட்புக்காக, அந்த காலத்தில் வல்லமைகளை முறிப்பதற்காக இயேசு தேவன் அவரை பலப்படுத்தினார். தேவனுடைய ஆற்றல் இயேசுவை ஆட்கொண்டது. இயேசு மரித்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். 40 நாட்கள் இந்த பூமியில தங்கி ஒவ்வொரு கலிலேயா வரைக்கும் நம்முடைய சீசர்களை அழைத்து கொண்டு 40 நாள் வரைக்கும் அவளோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதனம் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே எனக்கு கருமையானவர்களை பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல மனபாரங்கள் இருக்கலாம், பல விதமான மன பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஒன்றை குறித்து கவலைப்படாதவர்கள். 40வது நாள் ஒரு முக்கியமான நாளாய் நமக்கு இருக்கிறபடினால இந்த நாள் நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புக்கு நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதற்கு இந்த சந்தேகமே கிடையாது. முடங்கி இருக்கின்ற முடக்கத்தில் கர்த்தர் வழி நம்ம திறந்திருக்கிறார். வேலைகள் செய்வதற்காக சில இடங்களில் போகிற தளர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மாற்றத்தை கொண்ட ஆண்டவர் ஒரு பரிபூர்ண மாற்றத்தை கொண்டதாக ஒன்றில் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை அவர் எதிரமைச்சர். இதை நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதை தோன்றும். நீங்கள் அறியீர்கள், கவலைப்படாதீர்கள், ஒன்றை குறித்து பாடப்படாதீர்கள். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். நிறைவாக கிறிஸ்தவ பாமாலையிலே 256வது பாடலை பாடுவோம். பொருளை வாஞ்சியே கர்த்தாவின் வார்த்தை சொல்லும் மெய்பொருள் நாடுவே. என் பொக்கிஷம் என் செல்வம் என் ஆஸ்தி கிறிஸ்துவே. என் பாக்கியம் பேரின்பம் எல்லாம் என் மீட்பரே. என் இயேசுவை நான் பற்றி தொடர்வேனாவலால் என் சாபத்தை அகற்றி ரட்சித்த நேசமாய் நான் தப்பயனுக்காக தம் இரத்தம் சிந்தினார். எனக்கு ஜீவனாக ஜெயித்தெழும்பினார். இல்வண்ணம் என்னை மீட்டு ஆட்கொண்ட இயேசுவே. நானும் மயேபுகள் துதித்தல் நியாயமே. பூரி படைந்தோனாக நான் போற்ற தேவரே. எனத்தை என்பாக எழுத்த கடவே. ஆமென். ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, ஊரடங்கு பிறப்பித்து ஒரு 40வது நாள். இந்த 40க்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. வேதத்திலே 40வது நாளிலே பெரிய அதிசயங்கள் நடந்தது. மாற்றங்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஒரு பெரிய ஒரு அழிவிலிருந்து ஜனங்கள் காக்கப்பட்டார்கள்.
நோவா பேழைக்குள்ளே இருந்தது போல நாமும் வீட்டுக்குள்ளே 40 நாட்கள் முடங்கி இருக்கிறோம். எந்த பணியும் செய்ய முடியல, என் பிள்ளைகளை பார்க்க முடியல, உறவுகளை பார்க்க முடியல, நல்ல ஏவுகளை பகிர்ந்து கொள்ள முடியல, தூர தேசத்துல நல்ல செய்திகள் வரல, வரவேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வரல, முடங்கி போன ஒரு வாழ்க்கை நாம் இருந்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாது இருக்கிறது. 40ஆவது நாளில் ஒரு புதிய காரியம் செய்த ஆண்டவர் சொன்னது போல நம்முடைய மாவட்டத்திலும் சிவப்பு மண்டலம் அறிவிக்கப்பட்டது கொரோனா வைரஸ் தாக்கம் குறைந்து ஒரு ஆரஞ்சு மண்டலமாக அறிவிக்கப்பட்டதல்லவா. 7 நாள் செல்லும் போது இன்னொரு மாற்றம். நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த அந்த புறாவானது நல்ல ஒரு ஒலி மரத்தின் இலையை கொத்தி சென்றது போல ஒரு செழுமை, ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு ஈவைகளை இந்த மட்டும் அடிமைதனத்திலிருந்து கற்று புது வாழ்வை தருகிறார். புதிய காரியத்தை, புதிய நன்மைகளை நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளை செய்ய செய்கிறார். நம்ம நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. யோபு சொன்னது போல கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. எல்லாம் நேர்த்தியாக அந்தந்த நேரத்தில் நிறைவேறும்படி அந்த நமக்கு அனுக்கிறப்ப நீங்க சொந்து போகாதபடி நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டவர். இன்னொரு பெரிய மாற்றம் எங்க குடும்பத்தில், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்க சமூகத்தில், எங்க தேசத்துல, எங்க பிள்ளைகள் இருக்கிற பல பல நாடுகளை ஆண்டவரே நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஜெபம் தான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டது. அந்த நினைவு மக்கள் இல்லாத ஆண்டவரே 40 நாள் தேசம் அழிக்க போகிறார், நாமெல்லாம் அழிய போகிறோம், அழியக்கூடாது ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். 40ஆவது நாள் கர்த்தர் அந்த ஜனங்களை ரட்சித்தார். கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு ஆற்றலை கொண்ட வல்லமைகளை, ஒரு புதிய ஒரு வாழ்வை, புதிய காரியத்தை செய்ய போய் சொன்னாண்டவன் ஒரு புதுமைகளை காணும்படி அந்த அனுக்கிறோம் நினைச்சு நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றம். அந்த ஜெபத்தினால நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தேசத்திற்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறார். நாம் ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வெட்டமாவுடைய பாதங்களை தரித்து நின்று உம்மை போற்றத்தக்கதாய், மகிமைப்படுத்தத்தக்கதாய், ஆராதிக்கத்தக்கதாய் அந்த தந்த கிருபைகளுக்காக, தேசத்திற்காக, ஜனங்களுக்கு நம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படி தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலையில் தங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே அமர்ந்து பல்வேறு காரியங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய், கண்ணீரோடு வேதனையோடு குடும்ப வாழ்வுகளை, பிள்ளைகளை வாழ்வை நினைச்சு அழிகிறவர்களுக்காய், ஒண்ணுமில்லே நாங்கள் முடங்கி போய் இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் வேதனையோடு எல்லா பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். இருக்கிற இடத்துல வீடுகளை அமர்ந்து என்னென்ன காரியங்களுக்கு செபிக்கிறார்களோ, எனக்கு யாரும் துணைக்கு நான் தனிமையாக இவ்வளவு கஷ்டத்தை அடைகிறேன், இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன், ஏன்னு யாருமே கேட்கிறேன்னு சொல்லி எத்தனையோ மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை கூட ஆண்டவரே அழுது வேதனையோடு கூட இருக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீர்களை ஆண்டவரை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களை விசாரிக்கிறவரை இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து சொன்னதுപോലെ எங்களுடைய குடும்பங்கள், எங்கள் சகோதர உறவுகள் எங்களை விசாரியாமல் போனாலும் என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு அடிமை தனத்தில் ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லுங்க நம்பிக்கையுடமை நோக்கி பார்க்கும்போது தேவனை கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மக்களோடு கூட, ஒவ்வொரு குடும்பங்களோடு நிறைவே தங்குபடியாக செபிக்கிற ஆண்டவரே இந்த 40 நாளில் ஒரு மாற்றத்தை தருகிற ஆண்டவர், தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பட்ச மண்டலங்களை அறிவிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தொடர்ந்து கிரிகளை செய்ய போவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அது கொரோனா வைரஸ் தாக்கம் அப்படியே அழிந்து போகின்ற ஆண்டவரே ஒருவரே ஆண்டவர் சந்தித்து விடாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு சிரசு மீது ஆண்டவரை பூசப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். என்கிற உணவு தண்ணீர்களை கர்த்தர் அபிஷேகம் தரணும், சுவாசிக்கிற காற்றுகள் அபிஷேகம் தர, நாங்கள் பேசுகிற பழகிற ஜனங்களுக்கு கர்த்தர்